விஜயா வந்து அண்ணாமலைட்ட சொன்னோன்னே அண்ணாமலைக்கு ஒன்றும் உடலை. என்ன விஜயா சொல்கிற, உனக்கு எதில் விளையாடணும் உனக்கு விவசாயம் இல்லையா அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் எதுக்குங்க இதில் விளையாட போகிறேன் அப்படிங்கும்போது, மீனாவும் முத்தும் அப்படின்னா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆஸ்பத்திரி போகிறேன்னு சொன்னால் அவங்க புள்ள விஷயத்தில் வந்து என்கிட்ட பொய்யா சொல்லுவாங்க அப்படிங்குவோம். ஏங்க பொய் தாங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கேன். அந்த ரோகிணி வந்து அவ்வளவு தெளிவாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு வாரிசுன்னு வந்தால் நான் தான் கொண்டு வருவேன், சுருதியோ மீனாவாலோ கொண்டு வர முடியாதுன்னு ஆகிப்போச்சு, அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அந்த ரோகிணிலாம் பார்த்தா பலாருன்னு விட்டுலான்னு தோணுதுங்க அப்படிங்க. முதல்ல இது என்னென்னு பார்ப்போம் அப்படின்றாங்க. உடனே மனோஜ் வந்துடுறாங்க. என்னம்மா ஒரே சவுண்டாக கேட்குது வெளில இருக்கும்போது அப்படின்னு கேட்குறாங்க. டேய் அதை ஏன்டா கேட்குற, இந்த முத்து மீனா வந்து வீட்டுக்கு தெரியாமல் என்னெல்லாமோ பண்ணுறாங்கடா அப்படிங்கும்போது, என்னம்மா அப்படிங்கும்போது, அவளுக்கு வந்து வகுத்தில் ஏதோ ஒன்று இருக்கும் போல், அதனால் பிள்ளை வந்து பிறக்காது வைக்காதுன்னு சொல்லிட்டு என்னெல்லாமா சொல்லுதாங்களாம், அதனால் ஆஸ்பத்திரி போனாங்களாம் வச்சாங்களாம். அங்கே ரோகிணி பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணா அப்படிங்கும்போது, ஏமா ரோகிணி வந்து இந்த மாதிரி விஷயத்துலலாம் பொய் சொல்ல மாட்டாமா அப்படிங்கும்போது அண்ணாமலை சுருன்னு ஏறுது. ஏலை இந்த மாதிரி விஷயத்தில் பொய் சொல்ல மாட்டான்னா அப்போ மாசமாக இருக்கிறது உண்மையாக சொன்னாலா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அதெல்லாம் இல்லைப்பா, அது பொய்ப்பா, ஆனால் இது உண்மையாக இருக்கும்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை ஒரு மாதிரி இருக்கும்போது ரவி கேட்குறாப்பா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அதை ஏன்டா கேட்குற, முத்து மீனாவும் ஆஸ்பத்திரியில் இருக்காங்களா அப்படிங்கும்போது, அவங்களுக்கு என்னாச்சு, முத்துக்கு என்னாச்சு, அன்றைக்கி என்னாச்சு அப்படின்னு சொல்லி ரவி கேட்குறா. டேய் தெரிலடா, விஜயா தான் இப்படி சொல்கிறா, அந்த மாதிரி அவள் வந்து புள்ளப்போக்கு இதில் வந்து ஏதோ ஒரியான், அதனால் ஆஸ்பத்திரி போயிருக்காவலாம் வச்சுருக்காவலாம், ரோகிணி ஃபோன் பண்ணி சொன்னாங்களாம் அப்படிங்கும்போது, எப்பா அது இருக்க வாய்ப்பு இல்லைப்பா அப்படின்ட்டு இருக்கும்போது முத்து உள்ளே வந்துடுறாங்க. எப்பா இப்போ கேளுங்க அப்படிங்கும்போது, எங்கடா நீ மட்டும் வந்திருக்க, மீனா அவங்க அப்படிங்கும்போது, எப்பா அது வந்து அப்படிங்கும்போது, அது எப்படிப்பா சொல்லுவான், அவங்க ஆஸ்பத்திரியில் தானே இருப்பாங்க, 2 3 நாள் அங்கே இருக்க சொல்லுவாங்களே அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலை, இப்போ நீ கூட என்கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சியா முத்து அப்படிங்கும்போது, எப்பா என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க. என்னடா ஆச்சு அப்படிங்கும்போது, இல்லைப்பா மீனா வந்து எலெக்ஷன் நின்றாலாப்பா, அப்போ அந்த சிந்தாமணி வந்து மீனா எதிர்த்து நிற்கக்கூடாது, இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஆளை ரெடி பண்ணாலப்பா, வயிற்றில் வந்து டமார் பண்ணிட்டாலப்பா, அதனால் வந்து எனக்கு வந்து பிள்ளையே வராது வைக்காதுன்னு சொல்லிட்டாங்கப்பா, அதனால் எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சுப்பா, எப்படியாவது ஆஸ்பத்திரியில் வச்சு அதை சரி பண்ணிடலாம்னு சொல்லி தான் பண்ணியிருக்கேன்ப்பா, பெரிய மருத்துவச்சுப்பா வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லி தான்ப்பா பண்ணியிருக்கு, 50% வாய்ப்பு 50% வாய்ப்பு இல்லைன்னாங்க. மீனா எவ்வளவோ பயந்தா வச்சா, வேறு வழி இல்லை, அதுக்கப்புறம் நாங்களும் போய் சேர்த்துட்டோம்ப்பா, இப்போ ஓரளவு சரியாயிடுச்சுப்பா அப்படின்னோன்னா அண்ணாமலை ரொம்பவே அழுதுடுறாரு. டேய் முத்து, இவ்வளோ விஷயத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருந்தால் வந்து வீட்டில் ஒன்றுமே நடக்காத மாதிரி பேசிக்கிட்டு இருந்தியா அப்படிங்கும்போது, ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை ரொம்ப யோசிக்கார். முத்து மீனாவும் இந்த வீட்டுக்காக இவ்வளோ பண்ணிவிட்டு இவ்வளோ சங்கடத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுருக்காங்களே, நம்ம வந்து இந்த வீட்டில் பெரிய ஆளாக இருந்து நம்ம என்ன அவங்களுக்கு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சங்கடப்படுதாரு. டேய் முத்து, உடனே என் மருமகளை நான் பார்க்கணும்டா அப்படிங்கிறேன். எப்பா நேராகிடுச்சு, நாளைக்கு போவோம்பா அப்படிங்க. இல்லைடா உடனே பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா நீ வரையா வரலையா அப்படிங்கும்போது, நான் வரல அப்படிங்க. நீ வராட்ட எனக்கு தெரியும், வராட்ட கூட இரு, இப்போ மீனாவுக்கு ஏதாவது சமையல் ரெடி பண்ணி நான் கொண்டு போகிறேன் அப்படிங்கும்போது, ஏங்க நானா, நீ தான் பண்ணணும், நீ தானே மாமியார், பண்ணு போ அப்படிங்கிறாங்க. விஜயா இருந்தாலும் சமைச்சு சாப்பாடை கொடுத்து விடுதாங்க. அண்ணாமலை ரவி சுருதி எல்லோரும் பார்க்க போகிறாங்க. போய் இது சாப்பாடுல இருக்குமா, இதை நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாமாம்மா அம்மா அப்படிங்கும்போது, இல்லை மாமா நீங்கள் இதை கேட்டிங்கன்னா நொறுங்கிடுவீங்கன்னு சொல்லி உங்கள் பையன் தான் சொன்னார், அது போக உங்களுக்கே உடம்புக்கு முடியலம்மா, நான் எதை சொல்கிறது அப்படிங்கிறாங்க. என்னை பற்றிலாம் நீங்கள் யோசிக்காதாங்கம்மா, நீங்கள் நல்லா இருக்கணும், வாழ வேண்டிய பிள்ளைய நான் வாழ்ந்து பார்த்துட்டு முடிச்சிட்டோம்மா, அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, மருத்துவச்சி என்னம்மா சொன்னாங்க அப்படிங்கும்போது, எல்லாம் சரியாயிரும், ரெஸ்ட் எடுத்தால் மட்டும் போதும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ரெஸ்ட் எடுமா, கண்டிப்பாக ரெஸ்ட் எடு, எதை பற்றியும் நீங்கள் யோசிக்காதம்மா அப்படிங்கும்போது, மாமா பெரிய டெக்கரேஷன் வேலை ஒன்று எடுத்திருக்கேன், அதை எப்படி தான் பண்ண போகிறேன்னு தெரிலம்மா அப்படிங்கும்போது, கவலைப்படாதம்மா, முத்து பண்ணிடுவான், அவன் கூடயே தானே இருக்கான், உனக்காக முத்து என்னெல்லாமோ பண்ணியிருக்கேன், எதை பண்ண மாட்டான். டேய் முத்து, மீனாவை எந்த அளவுக்கு நீ பார்த்துக்கிட்டே அந்த அளவுக்கு பார்த்துக்கணும்டா, நம்ம வீட்டை பொறுத்த மட்டும் உங்கள் அம்மா நல்லா பார்த்துக்கிட்டே மாட்டா, நம்மளுக்கே நல்லா தெரியும். மீனாவுக்கு உடம்பு சரியாகணும்னா கண்டிப்பாக கிராமத்து சாப்பாடை நம்ம கொடுக்கணும், சத்தான சாப்பாடை கொடுக்கணும். சத்யா வீட்லேயும் அது நடக்காது, நீங்கள் ஏன்டா சத்யா வீட்டில் சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு அண்ணாமலை ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்கம்மா, அந்த மாதிரி ஆகிப்போச்சு, நீங்கள் எதுவும் நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லலையா அப்படிங்கும்போது, அவங்களும் ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்துடுறாங்க. வந்து சீதாவை பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. நீ என்ன நினச்சிட்ருக்க, நீனா சொல்லியிருக்க வேண்டியதானே, அவங்க சொல்லலைண்ணா அப்படிங்கும்போது, அக்காவே சொல்லக்கூடாதும்போது நான் எப்படிமா சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே நான் என் மகளை நல்லா வச்சு பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது, தப்பாக நினச்சிக்காதம்மா, உன் மோக தான், நீ நல்லா வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்படுத, ஆனால் அங்கே உன் மருமகளும் மகனும் இருக்காவா, அவங்கள வச்சுக்கிட்டு நீ அவங்கள பார்ப்பியா இவங்கள பார்ப்பியா, அது லாய்க்கப்படாது. அதனால் கிராமத்தில் எங்கள் அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், எங்கள் அம்மா வந்துடுவாங்க காலையில் கூப்பிட்டு போகிறதுக்கு, அவங்க நல்லா வச்சு பார்த்துப்பாங்க, மீனா சரியானன்னா வந்துடுவாப்புல, எங்கள் வீட்லேயோ உங்கள் வீட்லேயோ இருந்தாங்கன்னா கண்டிப்பாக விஜயா வந்து வீட்டு வேலை செய்யலாம் வைக்கலன்னு சொல்லிட்டு ஓரி பண்ணிகிட்டு இருப்பா, அதுவும் லாய்க்கப்படாது அப்படிங்கிறாங்க. உடனே சரிண்ணே, உங்கள் சொல்ல மீறி நாங்கள் எதுவும் பண்ணிடுவோமாண்ணே அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையிலே பாட்டி வந்துடுறாங்க. பாட்டி வந்து மீனாவை ரொம்ப
நல்லா பார்த்துக்குறாங்க. பார்த்துட்டு சரி ரைட்டு நம்ம கிராமத்துக்கே கிளம்பலாம், அண்ணாமலை நான் கிளம்புறேன், எப்படியே கூப்பிட்டு கிளம்புறேன் அப்படின்னோடனே சரிம்மா அப்படிங்கிறாங்க. முத்துவும் மீனாவையும் கூப்பிட்டு கிராமத்துக்கு போயிடுறாங்க. இங்கே விஜயாவுக்கு சாப்பாடு நல்லவே இல்லை. ஏங்க அந்த மீனா எப்போ தாங்க வருவா அப்படிங்கும்போது, மீனா எங்கே இருக்கா அப்படிங்கும்போது, பிறவு அப்படிங்கிறாங்க. மீனா கிராமத்துக்கு போயிட்டா, எங்கள் அம்மா வீட்டில் நல்லா இருக்கா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா என்கிட்ட எதுவுமே சொல்கிறதில்ல. என்னங்க நீங்கள் உங்கள் அம்மா வர சொல்லி அப்படி அனுப்பிவிட்ருக்கீங்க, 2 நாளில் சரியாயிட்டு வீட்டு வேலை செய்வான்னு பார்த்தேன், இப்போ ஒரு வேலையும் செய்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கும்போது, விஜயா வீட்டு வேலையா? இந்த வீட்டுக்கு சீக்கிரம் வாரிசு வரணும் வைக்கணும்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ சங்கடப்பட்டுட்டு இருக்கேன், முத்து மீனாவும் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதுக்காக, நீ வந்து அசால்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு, மீனா 1 மாதம் இல்லை 2 மாதம் இல்லை 10 மாதம்னாலும் அங்கேருந்து உடம்பு சரியாயிட்டு தாங்க வரும் அப்படிங்கிறாங்க. என்னது 10 மாதம் அங்கேருந்து சரி பண்ணிட்டு வருவாளா? இதெல்லாம் லாய்க்கப்படாதுங்க. உடனே வந்து அதுக்குள்ளே வேலையை பார்க்கணுங்க. சீக்கிரம் 2 நாளில் ரெடியாகி இங்கே வந்துடணும் அப்படிங்கிறாங்க. விஜயா நீ சொல்லுறதை கேட்குற அளவுக்குலாம் இல்லை, மீனாவை நல்ல ரெஸ்ட் எடுத்து தான் வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் விஜயா நினைக்காங்க, போகிற போக்க பார்த்தா அந்த வீட்டில் நான் தான் சமைக்கணும் போலையே அப்படின்ட்டு போடே ரவி உன் கடையில் இருந்து சாப்பாடை கொண்டு வாடா அப்படிங்கிறாங்க. உடனே ரவி வந்து சரிம்மா அப்படின்றாரு. சாப்பாடெல்லாம் கொண்டு வராங்க. அப்போது நைட்டு வந்து ரவி வந்து அண்ணாமலைட்ட பேசுகிறாங்க, எப்பா டெய்லி கடையிலேருந்து சாப்பிட்டா எல்லார் உடம்புக்கும் லாய்க்கப்படாது, வீட்டில் சமைச்சாதப்பா நல்லாயிருக்கும், நாங்கள் ஒரு டயத்தில் சமைப்போம், இங்கே வரதுக்கு அதுக்கு ஒரு டைம் ஆயிரும் அப்படிங்கும்போது, அதுவும் சரி தான் வேலைக்கு ஆளை பார்ப்போம் அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, ஏங்க வேலைக்கு ஆளை வச்சா யாருங்க சம்பளம் கொடுக்குறது அப்படிங்கும்போது ரவி சொல்கிறாரு, எப்பா பெரிய பிஸ்னஸ்மேன் மனோஜ் இருக்கான், நான் இருக்கேன்ப்பா, ஆளுக்கு பாதியாக கொடுத்துக்குறோம் அப்படிங்கும்போது, ஏங்க முத்து ஒரு பங்கை கொடுக்கணுங்க அப்படிங்கிறாங்க. விஜயா இவ்வளோ நாளும் மீனா சமைச்சா, முத்து மளிகை சாமான்லேருந்து எல்லாம் வாங்கி போட்டான், வீட்டு செலவு பூரா பார்த்துக்கிட்டான், யார்ட்டையாவது ஏதாவது கேட்டானா, இப்போ முத்து இல்லாத வீட்டில் முத்துக்கு கொடுக்கணும் வைக்கணும்னு பேசிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது, ஏங்க அவன் பொண்டாட்டி ஒன்றுன்னு அங்கே கிராமத்தில் போய் இருந்துக்கிட்டான் வச்சுக்கிட்டான், இங்கே வீட்டுக்கு என்ன ஆகுது ஏதாவது நினைக்கானாங்க அப்படிங்கிறாங்க. விஜயா அவன் எங்கே இருந்தாலும் வீட்டு செலவுலேருந்து எல்லாமே மளிகை பாக்கிலேருந்து எல்லாமே அவன் அங்கேருந்தே பார்த்துக்கிற ஆள் தான் அவன். சரியா, அவனெல்லாம் நீ பேசிகிட்டு இருக்காத. இந்த நேரத்தில் மீனாவுக்கு சப்போர்ட்டாக இருக்க முடிஞ்சால் இரு, இல்லையா சதான போயிரு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா என்னங்க நீங்கள் இந்த மீனாவுக்கு முத்துக்குமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்னையோ மனோஜையும் நீங்கள் ஒரு பொருட்டாகவே என்ன மாட்டேறீங்க அப்படிங்கும்போது, நீங்கள் பண்ணது எதுவுமே சரி கிடையாது. ரோகிணி மாசமாக இருக்கா, மனோஜுக்கு தான் உண்டாயிருக்காங்க, ஆனால் நீ மனோஜுக்கு பொண்ணு பார்க்க அலைஞ்சிட்டு இருக்க, மனோஜுக்கு அதில் கொஞ்சம் கூட நினப்பில்ல, அடுத்தவங்களை குறை பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கும்போது, எப்பா நான் என்னப்பா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் ரூம்லேருந்து வராரு. இப்போ நீ வெளில போகலையா, எங்கேயோ வெளில போயிருக்கணும்னு உங்கள் அம்மா சொன்னா அப்படிங்கும்போது, போனோம் தான் உடனே வந்துட்டேன் அப்படிங்கும்போது, டேய் அந்த ரோகிணி என்னென்னு பாருறா, அவள் வேறு மாதமாக இருக்க வைக்கன்னு சொல்கிறா, உனக்கு தாங்கிறா, அது என்னென்னு பாரு அப்படிங்கும்போது, எப்பா அவள் பொய் தான் சொல்கிறாப்பா அப்படிங்கிறாங்க. மறுபடியும் அந்த பொய்யை சொல்லி உண்மையாக்க பார்க்காத, உனக்கும் ரோகிணிக்கும் ஏதோ வருத்தம் இருந்துச்சுன்னா சரி பண்ணி மறுபடியும் வீட்டுக்கு கூட்டி வர பாரு அப்படிங்கும்போது, ஏங்க இந்த ரோகிணி மட்டும் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் நான் இருக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. விஜயா ஒன்று நீ விட்டு கொடுக்கணும், இல்லைன்னா அவங்க விட்டு கொடுக்கணும், 2 நடக்கலைன்னா ஒன்று நடக்காது அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரேப்பா நம்மளும் பேசாமல் கிராமத்தில் போய் ஒரு வாரம் இருந்து வருவோம்பா, நான் சுருதிட்ட பேசுகிறேம்மான்னு சுருதிட்ட பேசி இவங்க கிராமத்தில் போய் மீனா கூட 2-3 நாள் இருக்காங்க. இங்கே மனோஜும் விஜயாவும் தான் இருக்காங்க. விஜயா சமைக்கவே மாட்டேங்காங்க, ஃபுல்லாக மனோஜ் கடையில் தான் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்படியா இருக்குது. எல்லோரும் மீனாவுக்கு சரியானவுடனே கிராமத்துலேருந்து நகரத்துக்கு வந்துடுதாங்க. வந்தோடனே மீனா வந்து சமையல் கிட்டு போகிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா நீ சமைக்க வேண்டாம், இன்னும் 1 மாதத்துக்கு நீங்கள் வந்து நல்லா இருக்கணும், சாப்பாடு வைக்க ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களா, அதனால் நீ சும்மா இருமா, சமைக்க ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணியிருக்கவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் நானே சமைச்சிட்றேனே அப்படிங்கலாமா, நீ சமைக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, ஏங்க மீனாவே சமைக்கிறாங்கிறா, நீங்கள் ஏன் சமைக்க வேண்டாம்னு சொல்கிறீங்க, மீனா தான் நல்லா சமைப்பா, வேலைக்கு வரவங்களுக்கு நல்லா சமைக்க தெரியுமான்னு தெரில அப்படிங்கிறாங்க. விஜயா இவ்வளோ நாள் மீனா சமைச்சிருந்தது சூப்பர்னு சொல்லுறது அளவுக்கு அவன் மனசு இருக்க, மீனா சமைக்க மாட்டா, சமையத்துக்கு ஆள் ரெடி பண்ணியாச்சு, இவங்க தான் நிலந்து சமைப்பாங்கன்னு ஒரு ஆளை காமிக்கிறாங்க அண்ணாமலை. விஜயா சொல்கிறாங்க, எனக்கு காலையில் இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஏம்மா எல்லாருக்கும் சேர்த்து தான் சமைக்க முடியும், என்றைக்கா ஒரு நாள் உடம்பு முடியலன்னா ஸ்பெஷலாக சமைச்சு தருவேன், மற்றபடி இன்றைக்கி காலையில் சாம்பார் சட்னி வச்சு தோசையோ இட்லியோ வச்சு பண்ணதுன்னா அதோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அதில் எனக்கு வந்து வேறு பண்ணித்தாங்க இதை பண்ணித்தாங்கன்னா காலைல பண்ண மாட்டேன், மதியம் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லுதீங்கன்னா அதை பண்ணிடுவேன், நைட்டு ஒன்று சொல்லிங்கன்னா அதை பண்ணிடுவேன். எனக்கு வந்து மாதம் 15,000 சம்பளம் தந்துடணும், அது போக பஸ் ஃபேர் வந்து தினம் 100 தந்துடணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா இவ்வளோ உனக்கு வருமா, மாதம் 18,000 தரணுமா அப்படிங்கும்போது, 18,000 தந்தால் நான் வருவேன் அப்படிங்கும்போது, அண்ணாமலை சொல்கிறாங்க, நான் தந்துடுறேம்மா, நான் தானம்மா கூப்பிட்டு வந்திருக்கேன், நான் தான் பொறுப்பு, நான் தந்துடுறேன், நீ வேலைக்கு போகிறோம்மா அப்படிங்கிறாங்க. ஏங்க 18,000 கொடுக்குறதுக்கு மீனாவே சமைக்கிட்டுவாங்க அப்படிங்கும்போது, விஜயா 18,000 பார்க்காத, அந்த வீட்டுக்கு காலகாலத்தில் வாரிசு வரணும், எனக்கு பேரனோ பேத்தியோ வரணும்னு ஆசைப்படுதேன், நான் வாங்குகிற பென்ஷனை பூரா நான் வந்து அங்கே கொடுத்தாலும் பரவாயில்லை, எனக்கு வந்து என்னது வேணும், பேரனோ பேத்தி வேணும், அவ்வளோதான் அப்படிங்கும்போது ரூமில் போய் சுருதி வந்து முத்து இவங்ககிட்ட ரவிகிட்ட சொல்கிறாப்புல,
நான் கூட பிள்ளை வந்தால் ஏதோ அவ்வளோச்சங்கடம் வரும் இவ்வளோச்சங்கடம் வரும்னு பார்த்தேன். ஆனால் மீனாவும் முத்து வந்து ஒரு பிள்ளைக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அண்ணாமலை அங்கிளும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் சுகமாக சந்தோஷமாக இருக்கணுமா? நானும் கஷ்டப்பட்டா என்ன கொஞ்சம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரவி, யோசி, இவ்வளோ யோசிக்க வந்துட்டல, இன்னும் கொஞ்சம் யோசி அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக ரவி, நம்மளும் ஒரு பிள்ளை பெற்றுக்கலாம் காலகாலத்தில், அங்கிளை நம்ம சந்தோஷப்படுத்துகிற மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க தாமத்த வாழ்க்கையை ஆரம்பிக்காங்க. இங்கே ஒரு 2 நாள் போகுது, 3 நாள் போகுது, இப்போ 20 நாள் போகுது, 30 நாள் போகுது. டவார்னு ஒரு நாள் மீனா வந்து வாந்தி பண்ணுறாங்க. இதை பார்த்து அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம். இங்கே இப்போ என் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அம்மா மீனா வந்து வாந்தி பண்ணுறாம்மா அப்படிங்கும்போது, டேய் அண்ணாமலை அதுவாக கூட இருக்கும், முத்து நீனும் போய் ஆஸ்பத்திரியில் போய் என்னென்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே கையை பிடிச்சி பார்த்துட்டு முத்தை பார்த்து சிரிக்கிறாங்க. முத்துக்கும் பயங்கர சந்தோஷம். அண்ணாமலைக்கு ஒன்றும் ஓடலை. சொன்ன உடனே கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது. இன்னும் எப்பா அப்பா அப்படிங்கிறாங்க. டேய் நான் தாத்தனா ஆகிட்டேன்டா, ரொம்ப சந்தோஷம்டா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. ரோகிணி வந்து நான் மாசமாக இருக்கேன் மனோஜுக்கு அப்படின்னு சொல்லும்போது கூட எனக்கு அந்த ஆனந்தம் வரலடா. இல்லை எனக்கு ஆனந்தமாக இருக்குடா அப்படின்னு சொல்லும்போது, எப்பா உனக்கு உடம்புக்கு முடியலடா அப்படிங்க, முடியலப்பா அப்படிங்க. டேய் எனக்கு என்னாலும் பரவாயில்லடா, எனக்கு பேரனை பேத்தி வரப்போடா அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க. எப்பா கொஞ்சம் உட்காருப்பா அப்படிங்கிறாங்க. உட்கார மாட்டேன்டா, நான் துள்ளி குதிப்பேன்டா அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷத்தில் துள்ளி குதித்து அண்ணாமலை வந்து பரசு அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஐயோ கிளவி விஜயாவுக்கு சொல்லாமல் விட்டேனே அப்படின்னு சொல்லி, கிளவி அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுதாங்க. இது வேறு யாராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, நான் கிளவிலாம் கிடையாது, நான் விஜயா, என் வீட்டுக்கார நம்பர் மாதிரி இருக்குறீங்க, நீ கிளவின்னு கூப்பிடுதீங்க அப்படிங்க. நீ கிளவி தான், அதான் முத்து பொண்டாட்டி மாதம் ஆகிட்டால, நீ தான் கிளவி ஆகிட்டே அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயாவுக்கு ஒன்றும் இல்லை. என்னது மீனா மாதமாக இருக்காளா? அதுதான் அப்படி வாந்தி வந்து நிற்காமல் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கும் ஓரளவு சந்தோஷம்தான். இதை மனோஜ் சொல்லுதாங்க. மனோஜுக்கு ஒன்றும் இல்லை. என்னது முத்து பஞ்சாயத்து மாதமாக இருக்காளா? அப்போ எல்லாம் முடிஞ்சதா அப்படிங்கிறாங்க. என்னடா எல்லாம் முடிஞ்சதான்னு சொல்லுத அப்படிங்கிறாங்க. ஆமாம், நினைவில்லையா அவங்களுக்கு? பாட்டி என்ன சொன்னாங்க? யார் இந்த வீட்டில் பேரனை பேத்தியை கொண்டு வராங்களோ அவங்களுக்கு தான் நான் குடும்ப சொத்து கொடுப்பேன்னு சொன்னாங்க. அப்போ எல்லா சொத்துமே முத்துக்கு தான் போகுமா அப்படின்னோடனே 2 பேரும் திருதுன்னு முழிக்காங்க.